ஆரம்பமானது கவி பகுதி ஒன்றுடன் சிவதர்சனி அவர்கள் மிக சிறப்போடு இணைந்திருந்தார். நன்றி. பகுதி இரண்டோடு நவுலா சொன்ன வணக்கம். பாருங்க. இனிதான மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை, விதை, கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிகின்றது கவிதை நேரம். இன்று அழகாக அந்த வெப்சைட் கவிதை நேரத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம். மிக சிறப்பாக எல்லாற்ற பேரும் பளிச்சென்று இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கவிதை புத்தகத்தையும் அடுத்தது கவிதை பக்கத்தையும் அருண் அவர்கள் அழகாக செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சில விடயங்களை பார்க்க ஒரு கவர்ச்சி என்றால் ஓடி வந்து பார்க்க வேணும் போல் இருக்கிறது. அப்படி அழகாக அந்த பக்கம் இருக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் அது ஒரு புத்துணர்வு ஊட்டும் பக்கமாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறேன். என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது கவிதை பகுதி 2க்கு வருவோம். முதலில் சிவதர்சினியின் கவிதையை பார்த்து விட்டு வருகிறேன். சிவதர்சினி நண்ப பழசு வருது விழுந்த போது. இப்ப புதுசா காணையில அவ சிவராத்திரி கீழே இருக்குது. அவ வேற ஒன்று பதிஞ்சவாவோ அது வந்து நிக்குது. கவிதை புத்தகத்துலதான் சிவராத்திரி என்னவா? ஓகே, கண்டுட்டேன். இல்ல முன்னுக்கொண்டு பதிஞ்சிருக்கிறா போல, வேற ஒன்று வந்து நிக்குதாமா. நீங்க சொன்ன சரி, நான் அதைத்தான் திறந்துட்டேன். இல்ல சிவதர்சினி வீழ்ந்த போதும் வாழ்ந்து காட்டு. இல்ல அவர் இன்றைக்கு சிவராத்திரி படுத்தார். ஓ அதான் அது வந்து நிக்குதுன்னு சொன்னேன் நான் முன்னுக்கு பாருங்க. இப்பொழுது நான் எடுத்துட்டேன் சிவராத்திரியா. எப்படி எடுத்தீங்க? கீழே இருக்குது. இல்ல கீழே இது வெப்சைட்ல போய் நான் எடுத்தீங்க. இல்ல அப்படித்தான் வெப்சைட்ல போய் கவிதைகளுக்குள். ஆமா அவர் சிவனுக்காக ஒரு ராத்திரி என்று எழுதியிருக்கிறார். அதான் இன்றைய தலைப்பு. உண்மையிலேயே நாங்களும் நேற்று அந்த சிவராத்திரிக்கு போய் காலை 6:30 தான் வீடு வந்து சேர்ந்தோம். ஆனா அப்படியே சோபாவில் இருக்க என்று முழிக்க முடியல. அப்படியே படுத்துதான் 10:45க்கு எழும்பினேன். அந்த சிவனுக்கான ஒரு ராத்திரி எல்லோரும் அந்த சிவராத்திரியை நினைவுபடுத்தி ஒரு நம்பிக்கை பலத்துக்காக எல்லோரும் இருப்பார்கள் சிவனுக்கு. அந்த வகையில் படைத்தவன் படியளப்பான், பாரினை தினன் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டி செல்வான் என்று அவர் அழகாக தொடர்ந்து இருக்கின்றார். அதாவது நாங்க பார்த்தா நாங்கள் ஒரு இறைவன்ல நம்பிக்கை வைத்து படித்தவன் தானே படியளப்பான், அவன் தானே பாறை சுமக்கின்றான். அதுபோல எங்களுடைய இருளை எல்லாம் துரத்தி ஒளி தரக்கூடிய ஒரு இறைவனாக நாங்க சிவனை பார்க்கின்றோம். அதுபோல எங்களுக்கு எங்களோட உலகை படைத்த, அதாவது தரணியை படைத்த தலைவனாகவும் தந்தை போல் ஒருவனாகவும் அதே நேரம் சிவனை சிந்தைக்குள் உறையும் சிவபெருமானே என்று முந்த வினைகளெல்லாம் அழித்து சிந்தைக்குள் உறையும் சிவபெருமானே என்று நாங்கள் விழித்துக் கொள்வதுண்டு. அந்த வகையில் அவரும் அந்த சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான், அந்த இறைவன் எங்களை காப்பான் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்தது இந்த 5 தொழில்தான் எங்களுக்கு, அந்தொழில்களின் அடக்கம்தான் இந்த உலகம். அதிலே அவனுடைய இயக்கம்தான் இருக்கின்றது. அந்த இயக்கத்துக்குள்ளும் ஒரு முழக்கமாக எல்லா பகுதி நிலம், நீர், தீர், காற்று, ஆகாயம் அத்தனை பகுதிகளும் அவன் தான் இருக்கிறான் என்பதும், ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவனின்றி ஏது அசையாதார். இந்த ஆட்டத்துக்குள்ளேயே ஒரு அருள் சுரக்கிறது, அவனின்றி ஏது அசையும் என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கின்றார். அது உண்மைதான். அதாவது நீ இன்றி நான் இல்லை இறைவா, அந்த சிவனன்றி அந்த தாண்டவம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே அதுக்குள்ள ஒரு இறைவனாக இந்த சிவனை பார்க்கின்றோம். பிறகு சிவனின் உருவத்தை சொல்லுகிறார். அந்த சடாமுடி, கரும வண்ணம், கழுத்திலே பாம்பு, கண்டத்திலே பாம்பு, அந்த விடமுண்ட கண்டன், அந்த விடிவினை தருவான் சிவனை, அந்த விடிவினை தருவாய் சிவனை என்று சொல்லி இருக்கிறார். அந்த சடாமுடி, அதுல நீர், அந்த சிவந்த தலையிலிருந்து நீர் வரக்கூடிய நிலை, அதே நேரம் கழுத்தில ஒரு பாம்பு, கையில ஒரு உடுக்கு, இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானை நினைக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது நாங்கள் சிவனை நினைத்தால் நெற்றிக்கண், எப்போதும் நெற்றிக்கண்ணை துறந்தால் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொன்ன வரிகள் எப்படி பார்க்கிறோம்னா, அந்த நெற்றிக்கண் 3வது நெற்றிக்கண் தான் எல்லா வழியையும் திறக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதிலிருந்து
புறப்பட்ட பொறிதான் 6 முருகனை உருவாக்கியது கார்த்திகேயனை. கார்த்திகை அவை அந்த என்ன சொன்னீங்க வேணும் கார்த்திகை நெற்றி கார்த்திகை கார்த்திகேயன். ஆமா. நெற்றிக்கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்த வள்ளல் ஓருடல் ஈருயிராய். ஆமா. இந்த லிங்கோத்பவ காலத்துல ஐயர் என்ன செய்கிறாருன்ற இன்றைக்கு ஒரு கேள்வி. அவர் அருவாசி மாதுளம்பழம் இருக்குத்தானே, பழங்கள் அப்படியே தூவுறார். அரவாசி குங்குமத்தால ஒரு பக்கம், அரவாசி விபூதியால ஒரு பக்கம், பிறகு சந்தனத்தாலையும் விபூதியால, குங்குமத்தாலும் விபூதியால அப்படி வருகுதேன்னு பார்த்தா என்ற மனதுக்கு வந்தது. அங்கே ஒன்றும் விளக்கங்கள் சொல்றீல தானே உண்டு. ஐயர் அப்படியே செய்ய இவ்வளவு நாமங்கள் இவ்வளவு சொல்லிக்கொண்டு அவ்வளவு பொறுமையா எல்லாம் எதிர்கால குழந்தைகள் இருக்குமோன்ற ஒரு கேள்விக்குறி. எங்கட மகன் கேட்கிறான், 12 மணிக்கு ஒரு அபிஷேகம் செய்கிறோம், 3 மணிக்கு ஒரு அபிஷேகம் செய்கிறோம், 6 கால பூசை. ரெண்டும் கிளைஸ் தானே அம்மா, அதுல என்ன வித்தியாசம் இருக்கா? என்னண்டு அது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அதுல என்ன வித்தியாசம் இருக்கா? அதுதான் அது கேள்வி. ஆனால் ஐயர்கிட்ட கேட்கணும். என்னன்னு மந்திரங்கள் வித்தியாசங்கள் இருக்கா, அதுகள் எதுவும் தெரியல. ஆக ஒன்றுதான் லிங்கோத்பவத்துல அந்த மாதுளம் பழத்தின் முத்தி இருக்குத்தானே, அது அழகாக நான் படம் எடுத்தேன், நான் அருமையா இருந்தது. அது அப்படியே சிவலிங்கத்திட்ட கொட்டி விட்டார். அப்ப அப்படியே அந்த ஒட்டி கொண்டு இருக்குது, அந்த தயிர்ல அதை ஒட்டி கொண்டு இருக்கு. அடுத்தது ஃபுல்லா தயிரால அந்த சிவனை முழுக்க செய்வார்கள் தானே. அது எல்லாம் ஒரே மாதிரி தானே, ஒரே மாதிரி தானே அபிஷேகம். அலங்காரம் எல்லாம் எடுத்து திரும்ப அடுத்த பூசைக்கும் அபிஷேகம். அதுதான் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் 4 தடவை 4 சாம பூசை சிறப்பு இந்த 4 சாமம். இப்ப நீங்க வித்தியாசம் இருக்கு தானே. நீங்க 8 மணிக்கு குளிக்க முடிய 4 மணிக்கு கிளம்பி அந்த குளிக்க எல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்குதானே. அது சரி, அது சரி. ஆனா சேம் தானே என்று சொல்றான், எல்லாம் ஒரே மாதிரி தானே குளிக்க. அந்த நேரங்கள் எல்லோ சாமம் என்றதுதான் முக்கியம். அந்த நேரம், அந்த அவர் கேட்கிற கேள்வி ஒரே மாதிரி தான். அந்த பார்வைக்கு அப்படி இருந்தாலும் அந்த காலம் அவருக்கு உணர இல்லையா, இத்தனை மணிக்கு சரி, எத்தனை மணிக்கு செய்தாலும் சேம் என்று சொல்ற கேள்வி ஒன்றுதான். அல்ல, நான் விளக்கத்தை சொல்லிக்கல, அப்படி மாறி நீங்க சொல்லலாம். நேரம் வேறு இருந்தா ஒரே மாதிரி குளிச்சாலும் இல்ல, நேரம் மட்டும் வேறுபடுது. நேரங்கள் இப்ப நீங்க மஞ்சள் போட்டு சோப் போட்டு குளிக்கிறீங்க 6 நேரமும், அது நேரம் மட்டும் மாறுபடு தவிர அதுல என்ன வித்தியாசம் பண்ணா அவர் இந்த இளையவர கேள்வி கேட்டிருக்கிறேன். சரி சரி, நான் அந்த லிங்கோத்பவ காலம் அந்த சிவலிங்கத்துக்குள்ள இன்னொரு சிவன் இருக்கிறாருன்றத அந்த வெட்டி அப்படி காட்டினோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த சுவாமிக்கு அதுக்குள்ள இந்த சந்தனம் குங்குமம் அதுகளால தோய்வாக்கினோம். நான் இந்த அப்படியே தயிரை அப்படியே சிவலிங்கத்துக்கு மேல ஊத்தி விட்டு பிறகு தண்ணியை ஊத்தி கழுவினமல்லோ, அப்ப எதுவும் கடந்து போகும், வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்று சொல்ல வேணும் போல எனக்கு அந்த நேரம் இருந்தது. டக்குண்டு அவ்வளவு புள்ளியா சிவலிங்கம் பேந்து பார்த்தா அப்படியே கழுவி விட்டா கருத்த சிவலிங்கம். வாழ்க்கை எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை காட்டுகிற மாதிரி இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே இது ரெண்டா மத்திய நாங்கள் 1 மணியோடைய வந்திருக்கலாமே, ஏன் பேந்து நிற்பான், எல்லாம் சேர்ந்தானே என்று சொன்னார். காலம் ஒழும்பி நானும் சிந்திக்கிறேன், அடுத்த முறை அப்படி செய்வோம்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்படி நிற்பார்கள். மற்ற நாங்க பார்த்துட்டு நான் மல்லேட்டு மத்தியானம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் விஷயத்தை. ஆமா ஆமா, இல்ல அது நம்பிக்கைக்கு சில பேர் விடிய மட்டும் இருக்கிறப்ப நாங்கள் நம்பிக்கையோட. இளையவர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்பார்கள், அதுக்கேற்ற மாதிரி ஐயரும் ரெடி ஆகணும், நாங்களும் ஐயர்கிட்ட இருந்து அறிஞ்சு கொள்ளணும். இப்ப எனக்கும் அந்த கேள்விதான் வரும். இப்ப நானும் அப்படித்தான் இன்னைக்கு 6 கால பூசையோ 4 கால பூசையோ ஒரே மாதிரி தான் செய்ய போயினோம். அதுல எதுவும் வித்தியாசம் இருக்கு அவர் கேட்டா. சரி, ஆனா வாணி இந்த முறை சரியான சனத்தால இடையில இப்ப 9 மணி பூசை ஒரு 10க்கு முடிய வேணும், 10:30க்கு முடிச்சுட்டு ஒரு இடைவேளை விட்டுட்டு எல்லாரும் அங்கால மிஞ்சாலும் போய் கொண்டிருப்பேன். பேருந்து அதுக்கு பிறகு 12 மணி தொடங்கணும். இது ஐயர் அப்படி இல்லை, அதுக்கு பிறகு நிறைய பேர் தட்டோட அரிச்சனைக்கு பிறகு மணி மேக்கிங் தான். இப்ப நேற்றும் அபிஷேகம் முடிஞ்சிட்டு அப்ப நாங்க போயிருந்தோம் 2-3 பேர். அப்ப போன பொழுது ஒருவர் கேட்டார், இப்ப அபிஷேகம் இப்போ சிவனுக்கு பால் ஊற்றுறது இருக்கு தானே அபிஷேகம், அதை அப்போ அதை செய்கிறது 5 pounds கிடக்குது. சரியா? அப்போ எங்கள் பக்கம் வந்த கேள்வி, இப்போ அதோட சேர்த்து அர்ச்சனை டிக்கெட்டையும் தரலாம். இப்போ நாங்கள் அர்ச்சனை எடுத்துட்டு தான், அதுக்கு பால் குடத்துக்கு எடுத்துட்டு தான்
அந்த டிக்கெட் எடுக்கிறோம் £5 அதோட ஒரு ஒரு சரி உங்களோட பேர்களையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனையை போட்டுட்டு பல விஷயம் செய்யுங்கன்னு சொல்லலாம். இதுக்கு வர காசு அதுக்கு வர எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் மணி மேக்கிங்காக போச்சு இது. எல்லாம் மணி. அதுக்குள்ள பார்த்தா ஒரு இந்த கருமணி என்ன மாலை, இந்த ருத்ராட்சம் உருத்திராட்ச மாலையை வச்சு இப்ப அர்ச்சனைக்கு 20 ரூபாண்டா, உருத்திராட்ச மாலை 6 அப்படி என்ன நேற்று கொண்டு வருதல் புது தட்டத்துக்குள்ள அது இப்படி என்னது இருக்குன்னு அது கேட்டேன். அது எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது. இதான் பிசினஸ் ட்ரிக்ஸ். பிஸ்னஸ் எல்லாம் பிசினஸ் பிஸ்னஸாக போச்சு. அப்போ என்னக்குல்ல ஆக்கள் அப்ப எங்க அந்த ஒரு மன ஒருமைப்பாடான ஒரு நிலவரம் இப்படி என்றா இல்லை வராது. அதனுடைய ஜனங்களுக்கு ஆக கூட்டமுள்ள ஜனங்களுக்கு இனி நாங்கள் போகாம அமைதியான ஒரு சூழல்ல போகணும்ன்றதை இன்றைக்கு எனக்கு நினைவுபடுத்தியது. வீட்டில இருந்தே நாங்க சின்ன சிவலிங்கத்துக்கு முதலாவது பூசை 6 மணிக்கு என்ற மகள் வீட்டிலேயே சின்ன சிவலிங்கத்துக்கு தோய பார்த்தா. அப்படி நாங்களே வீட்டுல செய்யலாம். அப்படி பாக்க நன்றி. சிவதர்சினியோட கவிதையில இருந்து நிறைய கழிச்சிட்டோம். நெற்றிக்கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்த வள்ளல் ஓருடல் ஈருருவன் தங்கும் இறைவனே போற்றி போற்றி என்று அவர் முடிச்சிருக்கிறார். உண்மைதான். அதாவது இந்த நெற்றிக்கண் என்றது அதிசயமான ஒரு கண். இறைவன் அப்படி ஒரு கண்ணாலும் பார்க்கின்றான். அதை அனலாக கொதிக்கக்கூடிய ஒன்றாகவே கோபமாக பார்க்கிற பார்வை என்று சொல்றார்கள். அடுத்தது அந்த ஓருடல் ஈருயிர் என்றதை அந்த சிவலிங்கத்தை 2ஆக பிரிச்சு அந்த நேரம் காட்டுறது. ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு பூசை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 இளையோர்கள் என்ன செய்யணும், தெற்பிய போடினம். அந்த பிள்ளைகள்கிட்ட 10 காசு வேண்டி இருக்கணும். தெற்பிய போட்டு அவளை வந்தான் ஐயர் அதுக்கான ஒரு 2 விளக்கத்தை சொல்லலாம் தானே. ஒரு விளக்கமும் இல்லை. இப்ப நீங்க பூஜை செய்கிறீர்கள், தண்ணிய கைய கழுவுங்கோ, இந்தாங்கோ பூ, இவ்வளவு என்ன 9 மணிக்கு இளையோர் பூசை. நேற்று இளையோர்கள் மட்டும்தான் அந்த பூசைக்கு தெற்ப போட்டு செய்கிறார். இளையோர்கள் மட்டும் இல்ல. அந்த அபிஷேகத்தை தான் அன்றைக்கு செய்யற அந்த 9 மணி அபிஷேகத்தை இளையோர் பூசி எடுக்கினார். 35 ஒரு இளையவர்கள் அவர்கள் 10 கட்டி ஒரு தெற்ப மட்டும்தான் போடுறோம். வேற ஒன்றும் இல்லை. ஐயர் அந்த நட்சத்திரமும் பேரும் அப்படி எழுதி வச்சுக்கிறோம். எங்க சொல்றாரு ஒன்றுமே விளங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அந்த நாங்க செய்யல, எங்கட பிள்ளை செய்யல, எங்கட பள்ளிக்கூட பிள்ளைகள் இவைகள் கொஞ்சம் செய்து. அப்ப நாங்க பார்த்தேன் அது பயனா இருக்கும் என்றால் ஓகே. ஆனா பயன் ஒன்றுமே அதுல தெரியல. அவ்வளவுதான். அதுதான் குறி, வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு முறை பேசணும் இருக்கிறேன் அவைக்கு கோயில்ல பேசுறேன் தான். இப்ப நேற்றும் நாங்க காலடி வைக்கலையே அதுல நிக்கிறது சொல்றாரு. இப்ப எங்கட விருப்பம், நாங்க அபிஷேகம் செய்யறது போய் அங்க சாமி கும்பிட்டு தானே வரணும். வந்து போனோன்னு சொல்றாரு £5 இதுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு. இத்தனைக்கும் நாங்க பால் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். சரியா எங்கடப்பா. அப்போ இப்படித்தான் பல பேரும் அந்த பாலோட வந்தாரு. இப்ப சொல்லலாம் நீங்க கொண்டு வர பால் நீங்களே உங்களோட கையால விடுறங்கன்னு சொல்றது தர்மம் உண்மையிலேயே. இது எங்கட பாலை வாங்கி மூலைகளை வச்சு போட்டு மற்றவர்கள் கொடுத்த பாலை ஊற்றி போட்டு ஒரு சொம்பை தந்து ஊற்றுங்க £5 வைங்க. அப்போ அந்த £5 நீங்க அர்ச்சனையும் போடலாம். இதெல்லாம் அதே நேரம் ஒரு சிவலிங்கத்துக்கு நாங்களா ஊத்தலாம். அந்த ஊத்துற லைன்ல நின்றா கிட்டத்தட்ட 200 பேருக்கு பின்னால நிக்கிற மட்டும் வையுங்க. 200வது ஆளுக்கோ அல்ல 150 ஆளுக்கோ நிப்பாட்டுவோம். அடுத்த புதுசங்க போகுது. அப்ப அதை எப்படி சொல்லலாம்? எல்லாரும் காசு கொடுத்து தங்கட ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள நாங்கள் ஊத்துவோம் கொண்டு போற பாலை. அதுல கிட்ட சிவலிங்கத்துக்கிட்ட ஒரு சொம்பு இருக்கும். அந்த சொம்புல ஒரு ஆள் எடுத்து தருவார். அந்த சொம்பால நாங்கள் ஊத்துவோம். அவ்வளவுதான். அத பிறகு ஒரு 100 பேருக்கு பின்னுக்கு வந்தோடனே சொல்லி நம்ம என்னண்டா 2 பேரா ஒன்றில ஊத்துவோம். இப்ப வாணியும் ஊத்துவோணும், நவுலாவும் ஊத்துவோணும் ஒரே நேரம். எப்படி ஒரே நேரம் சிவலிங்கத்துக்கு ஊத்தலாம்? அப்படி சரியான கஷ்டம். அப்படி எங்கட ஜேர்ன் கிட்டத்தட்ட வேற அப்படி சொல்றாரு. அப்ப ஒரு அந்தரமா இருந்ததுதான் மனதுக்குள்ள. இப்படி ஏன் செய்வாங்க இல்ல. அதான் தலைப்பாடுங்கோ கோயிலுக்கு போவதா இல்ல மன நிம்மதி வருகின்றதா? இருக்கிற நிம்மதி போகுது. இல்ல நேற்று மன நிம்மதி வரையில தொண்டை இன்னும் கூட அடைச்ச மாதிரி வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி. மற்றது என்ன தெரியுமே, ஜன்னல்களை திறக்காம விட்டேன். நான் சொன்னேன் திறவுங்கோ ஜன்னல். இவ்வளாசனத்தின் புகை இப்ப எங்கட மான் சொல்றான், அம்மா நல்ல சோட்டு போட சொன்னீங்கள், இந்த சோட்டை மணந்து பாருங்கோ இவ்வளோ மணக்குதுண்டு. மணக்குது எல்லாம் இந்த கற்பூரங்கள் இதுகள் இந்த பூச மணங்கள் எல்லாம். அப்ப ஜன்னலை திறவுங்கோன்னா ஜன்னல் திறந்தா பக்கத்து வீட்டுக்காரர் மேளம் இல்லை, சும்மா இதுலதான் மேளம் போட்டிருக்கு, மேளச்சத்தங்கள் கேட்குமாமன்னு சொல்லப்படுது. அப்ப அதுக்காக சுவாசத்துக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ சனம் அந்தரப்பட்டு வெளியில போனதுகள்.
அது கூடாது அப்படின்னு அடுத்த முறைக்கு நான் அதை குறைக்கணும்னு நினைச்சேன். இன்றைக்கு எனக்கு இன்னும் உள்ள தொண்டையே போட்டுது நேற்று இப்படி போனது கண்டு. சரி, அப்படி பார்க்க ஈருடல் உயிருவன் ஈருருவன் தங்கும் இறைவனை போற்றி போற்றி என்று சிவதர்சினி சிவராத்திரியை பற்றி எழுதியிருக்கிறார். நானும் சிவராத்திரி தான் எடுக்க வேண்டும் என்று வந்தது. ஆனால் காலையில அந்த ஒரு கொன்சன்ட்ரேஷன் இல்லாம இருந்தது எழுத எனக்கு. அதனால அந்த இந்த சிவராத்திரி எனக்கு எழுத முடியாம போயிட்டு இருந்தாலும் இன்னொரு முறை நான் அதை கொண்டு வருவேன். நிச்சயம் சிவதர்சினி அழகாக எழுதியிருக்கிறீர்கள். நிச்சயம் படித்தவன் படியளப்பான் என்று நாங்க சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு தாமாரும் சொல்லுவோம். அது சரி, ஆனால் படித்தவன் படியளப்பான் நீங்க பேசாம இருப்போம் என்று சொன்னால் பிள்ளை முயற்சி இல்லாமல் இருந்திடும் என்ற ஒரு நிலை இருக்கு. என்ன ஒரு ஆள் சொன்னவர், அது எப்படி என்றாலும் வளரும், படித்தவன் படியளப்பான். ஆனா இது எவ்வளவு தூரம் நாங்க குழந்தைகளுக்கு நம்பிக்கை பலத்தை கொடுக்கறது. படியளப்பான், ஆனா நீ முயற்சி செய்ய வேணும்ன்றதையும் சொல்லுவோம். ஆமாம், என் யோசிச்சு பாருங்க வாணி, நாங்கள் இப்படி கடவுளை மட்டும் சொல்லி போட்டு குழந்தைகளை விட்டா அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஓ, கடவுளே செய்வார்கள். இல்ல, நீங்க முயற்சி செய்யுங்கோ, ஆனா கடவுளை வேண்டுங்க, உங்களோட நம்பிக்கை பலம் அதிகரிக்கிறதுக்காகன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அது கடவுளே பார்ப்பார் செய்வார் என்று நான் ஒரு நாள் நம்பிக்கை கொள்ளக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும் என்று சொன்னேன். ஆதலால் எல்லோருக்கும் தன் கையே துணை, எப்போதும் முயற்சியை கைவிடாதேங்கோ என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல எனக்கு அந்த சிவதர்சினி கூட அருமையான கவிதை சிறப்பாக இருந்தது, சொல்ல வேணும் போல் இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீ அடுத்து வசந்தாண்ட கவிதைக்கு போவோமே, சரியா? ஓகே, அந்த ஒழுங்கில பார்ப்போமே, இந்த மாறுதோ தெரியாது. ஓகே, வசந்தா ஜெகதீசன் காகிதப்பட்டியின் காத்திருப்பு. உண்மைதான், இப்ப காகிதப்பட்டியின் காத்திருப்பு. வாழ்க்கையின் அச்சாணி வரவின் செலவாளி, பணத்தின் அரிச்சுவடி பயன்களின் தொழிலாளி. வாழ்க்கையின் அச்சாணி வரவின் செலவாளி, பணத்தின் அரிச்சுவடி பயன்களின் தொழிலாளி. நீக்கமுற எம்மோடு நீங்காத உறவாளி, நீக்கமுற எம்மோடு நீங்காத உறவாளி. செயலின் பிம்பமாய் செல்வாக்கின் சிகரமாய், செயலின் பிம்பமாய் செல்வாக்கின் சிகரமாய். வாழ்க்கை கதவுகளை வந்தே தரிசிக்கும், வாழ்க்கை கதவுகளை வந்தே தரிசிக்கும். நோய்க்கு மருந்து போல் சேர்த்தே உறவாடும், நோய்க்கு மருந்து போல் சேர்த்தே உறவாடும், சேர்ந்தே உறவாடும். கட்டணமே காத்திடம் காரியங்கள் செயலாகும், கட்டணமே காத்திடம் காரியங்கள் செயலாகும். வாழ்க்கை பொழுதிற்கு வருமான செறிவிக்கும், வாழ்க்கை பொழுதிற்கும் வருமான செறிவிக்கும். இடையில் ஊடுருவி இடையோடு பயனாளி, இடையில் ஊடுருவி இடையோடு பயனாளி. வரியின் வடம் பிடித்து வாடகையை உடனழைத்து, இடையில் ஊடுருவி இடையோடு பயனாளி. வரியின் படம் பிடித்து வாடகையை உடனழைத்து. வாகனமும் வரி திழுத்து வங்கியில் நிலப்படுத்தும், வாகனமும் வரி திழுத்து வங்கியில் நிலப்படுத்தும். வாழ்க்கையோ நிலநடுக்கம் வருமானம் அகன்றுவிடும், வாழ்க்கையோ நிலநடுக்கம் வருமானம் அகன்றுவிடும். திகதியோ தீர்ப்பளிக்கும் தினம் போனால் உயர்ச்சி தரும், உயர்ச்சி வரும். திகதியோ தீர்ப்பளிக்கும் தினம் போனால் உயர்ச்சி வரும். வீட்டின் முன்னாடி வீட்டிருக்கும் விருந்தாளி, வாங்கி தேங்கி வைக்கும் வருமான சேகரிப்பு. வீட்டின் முன்னாடி வீட்டிருக்கும் விருந்தாளி, வாங்கி தேங்கி வைக்கும் வருமான சேகரிப்பு. வாழ்க்கை பறவையின் வலுவான சிறகடிப்பு, வாழ்க்கை பறவையின் வலுவான சிறகடிப்பு. அந்த காகிதப்பட்டி, வீட்டுக்கு முன்னிருக்கிற காகிதப்பட்டியை அழகாக கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எட்டி எட்டி பார்ப்போம் பெட்டியை. காரணம், கடிதம் வந்திருக்கிறதா திறந்து பார்ப்போம், இல்லது சில துவாரங்கள் வழியாக எட்டியும் பார்ப்போம். அப்படி பார்த்த ஒரு காகிதப்பட்டியின் காத்திருப்பு முந்தி அதிகரிச்ச ஒன்றாக இருந்தது. இப்ப ஏனோ தானோ ஒரு ஆபீஸலோ அல்லது வீட்டு விடயங்களோ தான் இப்ப வரும், மற்றெல்லாம் மின்னஞ்சலால வரக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது. ஒரு வாழ்க்கையில சில நேரம் ஒரு பேங்கின் கடிதம் கூட வரும், அதனால ஒரு வாழ்க்கையின் அச்சாணி வரவின் செலவாளியன். சில நேரம் எங்களுக்கு அது வரவாகவும் இருக்கும், சில நேரம் செலவாகவும் இருக்கும், ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டிய நிலையாக இருக்கும். அவே அந்த பணத்தின் அரிச்சுபடி பயன்களின் தொழிலாளி என்று அழகாக அவருடைய அந்த காகிதப்பட்டியின் காத்திருப்பை சொல்லி இருக்கின்றார்.
நன்றாக பிடித்திருக்கிற வரி, வீட்டின் முன்னாடி வீற்றிருக்கும் விருந்தாளியாம். இப்ப வந்து எனக்கு போடுவார்கள் என்று காத்திருக்கிற ஒரு நிலையை அவர் ஒரு கற்பனையில அழகான வர்ணமாக அந்த உவமைப்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு விருந்தாளி வரைக்கும் எப்படி கதவை திறந்து நாங்க காத்திருக்கோம் என்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு முன் இருக்கிற காகித பட்டியை. அடுத்தது வாங்கி தேக்கி வச்சிருக்கும் ஒரு வருமான சேகரிப்பு. எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அல்லது செலவோ என்னவோ வாங்கி தேங்கி சேகரித்து வைத்திருக்கும். இதனால வாழ்க்கை பறவையின் வலுவான சிறகடிப்பு. காகிதத்தை எப்போதும் சொல்லுவோம், ஒரு ஊர்க்குருவி மாதிரி பறந்து வந்து எங்களோட பட்டிக்கே இருக்க நிச்சயம் பறந்தும் வருகுது, பஸ்ஸிலும் வருகுது, சைக்கிளும் வருகுது, காகிதப்பட்டி அதாவது ஒரு வேனிலும் வருகுது. ஆகவே அப்படி பார்த்தோம்டா ஊர்க்குருவி பறந்து போற மாதிரி ஏதோ ஒரு வழியில வந்து எங்களுக்கு வருகுது என்றதை அவர் சொல்லி இருக்கிறார். அது செல்வாக்கின்ற சிகரமாயும் இருக்கிறது, வாழ்க்கை கதவுகளை வந்தே திறக்கும். இந்த இடத்துல அவர் சொல்றாருன்னா சில பேற்ற நிலைகள், அதாவது அவருடைய வாழ்க்கை நிலைகளை எங்களுக்கு சொல்லுது. அதாவது இவர்கள் இறந்து போனார்கள் ஒரு செய்தி, அல்லது இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. ஆனா கட்டணம் காத்திடம் காரியம் செய்யலாம். இந்த கடிதம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு கட்டணம் கட்டித்தான் அந்த கடிதம் வருகுது என்பதையும் சொன்னார். அடுத்தது இடையிலே ஊடுருவி இடையோடு பயனாடி வரியில் படம் பிடித்து வாடகைக்கு உடனடைத்து. இதுல எந்த விடயம் என்றது எனக்கு ஒரு கேள்வி. இடையிலே ஊடுருவி இடையோடு சில நேரம் இடப்பட்ட நேரம் வரும். என்ன தந்தி போன்ற கடிதங்கள் முந்தி இடப்பட்ட நேரம் வரும். காலமே வரும் கடிதம் பின்னேரம் வராது. இப்போ இடப்பட்ட நேரம் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். அடுத்தது வாழ்க்கையோ நிலநடுக்கம், வருமானம் அகன்றுவிடும், தியதியோ தீர்ப்பளிக்கும், தினம் போனால் உயர்ச்சி வரும். ஒவ்வொரு நாள் போகைக்கையும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை அது நினைவுபடுத்தி செல்லுது. சில நேரம் நிலநடுக்கம் வரலாம், எங்களோட வருமானம் அகன்று விடலாம், அல்லது நாங்களே மாய்த்து போகலாம். ஆனால் சில நேரம் காகிதப்பட்டி மறையாமலும் இருக்கும், சில நேரம் மறைஞ்சும் போய்விடக்கூடிய வல்லமையும் இருக்கும். என்றால் வீடு எரிந்தால் காகிதப்பட்டியும் எரிந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனாலும் நாங்க பாசிட்டிவா பார்த்தோம்டா அந்த பெட்டி எப்போதும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறபடியாத்தான் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் தெரியப்படுத்துது. அந்த வகையிலே வசந்தா ஏதி சென்ற காகிதப்பட்டியின் காத்திருப்பு மிக அழகாக அந்த நல்ல ஒரு சிந்தனை உண்மையிலே வரவேற்கிறேன். ஒருவருக்கு ஒரு சிந்தனை வேணும். ஆனா உங்களோட சிந்தனை ஒரு புதிய வித சிந்தனை, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நாங்க நினைக்காத ஒன்றை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வசந்தா. வாணி அடுத்த கவிதை என்ன? வாணி ஏன் காகிதப்பட்டி வந்திருந்தேன், வீட்டில ஏதோ முக்கியமான கடிதம் வந்துட்டது, அப்ப நினைச்சிட்டாரு வந்திருக்கு போல. அடுத்தது யாரு? அடுத்த இவா என்ன தெய்வீகன் அவதானே? இல்ல அது போன கிழமையான்றது. கண்ணீர் அஞ்சலி என்று வந்தது போன முறையா? போன கிழமையான நினைக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தா போச்சு. பாப்பம் இருக்கா? இது டேட் இருக்குன்னு தானே? போன இடமே வேற வந்திருந்தது. இண்டக்கா இந்த கிழமையா தான். எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை. இத அவ டேட் வந்து 15 போட்டிருக்கிறாரு. 25/2 விண்ணில மறைஞ்ச ஒரு ஆளுக்கு எழுதி இருக்கிறார். 27 கீழே இருக்கிறேன். அது மோனண்டே பதிஞ்சிருக்கிறார் மகன் சொல்லி வரையில சிவதர்சினி. ஓகே இல்ல இது போன கிழமையான நான் கேட்க இல்ல. பார்த்த நீங்களே? ஓகே இல்ல இல்ல நான் பார்க்க இல்லைன்னு சொல்ல வரேன். போன கிழமை இல்ல வேற யாருக்கும் என்ன நானும் மறந்து போறேன். போன கிழமை யாரு பாவம் டூ செய்தாங்க நினைப்பதெல்லாம் பொது தலைப்பல்லோ போன முறை. சரி இதை தாங்க அப்படியோட பிரச்சனை இல்லை. ஓகே இல்ல போன முறை பொது தலைப்ப மண்ணில் 25/2 இது இது இப்ப செத்த ஒரு ஆளை தான் கொண்டு வந்திருக்கிறார். ஓகே மச்சாடின் மகன். ஆமா 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 நவரத்தினம் ஐங்கரன் கண்ணீர் அஞ்சலியை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா 2 பேரும் வாசிப்போமா? ஐங்கரன் என பேரிட்டு அன்பு நிறைந்தவனாய், ஐங்கரன் என பேரிட்டு அன்பு நிறைந்தவனாய், எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து தூணாக குடும்பத்தை தூக்கியே நிறுத்தினீர்.
எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து தூணாக குடும்பத்தை தூக்கியே நிறுத்தினீர். தந்தையை இழந்த போதும் தாங்கினீர் குலத்தை. தந்தையை இழந்த போதும் தாங்கினீர் குலத்தை. கண்ணுக்குள் நிற்குதையா குலதெய்வம் போல. கண்ணுக்குள் நிற்குதையா குலதெய்வம் போல. உறவுக்கு உயிராய் உழைப்பையே உவந்தாய். உறவுக்கு உயிராய் உழைப்பையே உவந்தாய். வாஞ்சையோடு வரவேற்பும் வருவோரை உபசரித்தும். வாஞ்சையோடு வரவேற்பும் வருவோரை உபசரித்தும். வள்ளலாய் நின்றாய் வாரியது அகால மரணம். வள்ளலாய் நின்றாய் வாரியது அகால மரணம். காவல் தெய்வமே ஏன் காலனிடம் கைகோர்த்தாய். காவல் தெய்வமே ஏன் காலனிடம் கைகோர்த்தாய். பிஞ்சு குழந்தைகள் இரண்டும் வஞ்சமில்லா மனைவியும் நெஞ்சில் போட்டு வளர்த்த அம்மாவும் உற்றவரும் உந்தன் நிழலில் கதியெனக் கிடந்தவர்கள் கதரும் கோலம் காணாயோ. பிஞ்சு குழந்தைகள் இரண்டும் வஞ்சமில்லா மனைவியும் நெஞ்சில் போட்டு வளர்த்த அம்மாவும் உற்றவரும் உந்தன் நிழலில் கதியெனக் கிடந்தவர்கள் கதரும் கோலம் காணாயோ. தந்தை முகம் தெரியாத வருகையோடு வயிற்றில் இருக்கும் வாரிசு வாழுங்காலமெல்லாம் அப்பா முகம் காண அருகதையை இழந்ததுவே. தந்தை முகம் தெரியாத வருகையோடு வயிற்றில் இருக்கும் வாரிசு வாழுங்காலமெல்லாம் அப்பா முகம் காண அருகதையை இழந்ததுவே. நெடுந்தீவு மண்ணே நினை இழந்து வருந்துதையா. நெடுந்தீவு மண்ணே நினை இழந்து வருந்துதையா. இடை வயதில் ஏன் மறைந்தாய். இடை வயதில் ஏன் மறைந்தாய் என்று எண்ணி ஏங்குதையா. என்று எண்ணி ஏங்குதையா. நெஞ்சம் பதறுது நினைக்கையில். நெஞ்சம் பதறுது நினைக்கையில். நினைக்கையில் நெஞ்சம் பதறுது. நினைவோடு எங்கள் நெஞ்சத்தில் நீ. நினைவோடு எங்கள் நெஞ்சத்தில் நீ. நிலைத்திருப்பாய் காவல் தெய்வமென காலமெல்லாம் குடியிருப்பாய். நிலைத்திருப்பாய் காவல் தெய்வமென காலமெல்லாம் குடியிருப்பாய் தெய்வமே. காலமெல்லாம் குடியிருப்பாய் தெய்வமே. ஆத்மா சாந்திக்காய் அஞ்சலிப்போம், பிரார்த்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி என்று அந்த அத்தேந்த மகனின் இறப்பு நினைத்து ஒரு மச்சாளின் மகன் இறப்புக்காக எழுதிய ஜெபா ஸ்ரீ தெய்வீகன் அவர்களுடைய கவிதை, அதாவது கண்கலங்க வைத்தது. நிச்சயம் கண்ணீர் அஞ்சலி என்றால் ஏதோ ஒரு துளி கண்ணீர் வந்துவிடும் போல் தான் இருக்கின்றது. நவரத்தினம் ஐங்கரன் உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று சொல்லிக்கொண்டு, மண்ணில 15/10/1988, விண்ணில் 25/2/25. ஆகா, இப்படி ஒரு இளவயதிலேயே மரணம் ஆகிவிட்டார் என்று நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. அங்கரன் அவருடைய பெயர். எங்குமே எல்லாவற்றிலும் நம்பிக்கை கொடுத்து ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்திய ஒரு குடும்ப உறவாக அவர் இருந்திருக்கின்றார். இப்பொழுது பார்த்தால் அவருடைய குழந்தைகள் எல்லாம் தந்தையை இழந்து, அவருடைய மனைவி குழந்தைகள் தந்தையை இழந்து ஒரு கலங்குதுகள். குலதெய்வமாய் எங்களுக்கு இருந்தாய், உறவுக்குயிராய் இருந்தாய், உன் உழைப்பே எங்கள குடும்பத்தை வளர்த்தது, என்று எல்லாம் இல்லாமல் போய்விட்டதே, நீங்கள் காணாமல் போய்விட்டீர்களே என்று வாஞ்சியோடு அந்த உறவுகள் கேட்கிற போல் இருக்கிறது. நம்ம எப்போதுமே வருபவர்களை வரவேற்று உபசரிக்கின்றது உங்கள் பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்று காலனிடம் கைகோத்து விட்டீர்களே, அது எப்படி ஒரு அகால மரணம். நான் நினைக்கிறேன் ஆக்சிடென்டா இருக்கலாம். என்ன அகால மரணம் இருக்கலாம். என்ன கனடாவில நடந்த ஆக்சிடென்டோ தெரியா, ஒரு ஆக்சிடென்ட் இப்ப அண்மையில நடந்தது. ஆனா இவா போட்டது நேற்று 25ஆம் தேதி இறந்தது. ஓ, அதான் நெடுந்தீவி மன்னன். நான் இப்ப முந்த நாள் தான் கனடாவில ஒரு ஆக்சிடென்ட் 24 25 போட்டபடியா தெரியல. 25 இறந்தவர் என்றா இது புதுசாக இருக்கிறது. ஓ, இப்ப நாங்கள் இறந்தாலும் ஜெர்மனி மண் வாடுதுன்னு சொல்லாயினம், சிறுப்பட்டி மண்ணு வாடுதுன்னு சொல்லி மாறியும் சொல்லி. ஆமா, எங்களுக்கு தெரியும். நாங்க நெடுந்தீவன் எடுப்போம் நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நெடுந்தீவு மண் நினைவிழந்து வருந்ததையா. ஏன் இடை வயதிலே ஏன் மறைந்தது? கொஞ்ச வயசிலேயே நீ மறைஞ்சிட்ட.
அது எங்கட நெஞ்சம் பதறது. நினைக்கையிலே நினைவுகளோடு அந்த நீ வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்க வைத்த ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆகவே காவல் தெய்வமாக எங்களுக்கு இருக்கின்ற என் மச்சானே, நீ எங்களை விட்டு சென்று விட்டாய். இதனால் குழந்தைகள், மனைவி எல்லோருமே கதறுகிறார்கள். எங்களுக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது என்று. இவருக்கு மருமகன் ஆமா, இவருக்கு மருமகன். மச்சாள் ஓகே, மாமா இவர் அத்தை மாமீன்ற மகன்டா மச்சாளின். இவ அத்தை மச்சாளின் மகன் இவட ஓகே, சரி மச்சான் சரி. ஆமா, மகன். அவருடைய ஆத்மா சாந்திக்கா நாங்களும் பிரார்த்திப்போம். நீங்கள் அதாவது ஒரு உருக்கமான கவிதையை தந்திருக்கிறீர்கள் ஜெபா. உங்களுடைய மனமும் ஆறுதல் அடையட்டும். நிச்சயம் அவர் ஆத்ம சாந்தி பெறட்டும் என்று இந்த கவிதை மூலம் நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக இருந்தது. அப்ப இவற்றை எல்லாம் சரிதானே? ஓகே, இவர் சரியில தானே கந்தசாமி தவக்குமார் மூன்று கவிதை. ஓகே, நன்றி வாணி. இதுவரை நேரம் சிறப்பாக. வணக்கம் மணி, வணக்கம் நகுலா. நான் சிவதர்ஷினி கட்டி கொடுத்ததிலிருந்து இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிகமாக எல்லோரும் தங்கள் விருப்ப கவிதைகளை எல்லாம் எழுதியிருந்தார்கள். அதை அழகாக சிவதர்ஷினி அவர்களும் நீங்களும் வாணியுமாக மிக சிறப்பாக அதை தட்டி கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் கூறி சிவராத்திரியை பற்றிய நிகழ்வுடன் நீங்கள் கோயில்களில் நடக்கும் விடயங்களை கூறியிருந்தீர்கள். அதனையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாம் இப்போது பணம் பட்டும் பாடென்றுதான் நான் அதைத்தான் கூறலாம். வேற என்னத்தை கூறுவது? அது நிச்சயமாக இளையவர்கள், இப்ப பெரியவர்கள் நாங்கள் கோயில பயத்துல ஒன்றும் கதைப்பதில்லை. நானும் பார்த்திருக்கிறேன், எல்லா கோயிலும் நடக்கும், ஆனா ஒருவரும் கதைப்பதில்லை. ஆனா இளையவர்கள் நிச்சயம் இதை பார்த்து கேட்க வேணும். அவர்களும் கேட்காம விட்டால் நிச்சயமாக இது எங்க போய் முடியும் என்று தெரியாது. இல்ல, நீண்ட காலத்துக்கு இது இருக்காது. ஐயர் எல்லாரும் போற அவசரத்துல நிக்கணும். ஐயர் 108 208 மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலெல்லாம் மந்திரம் முடிஞ்சு 2 மணித்தியால நின்று கொண்டு பாக்குறார்கள். அதுவும் பாருங்கோ, ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னால ஒரு இடமெண்டா பொம்புளியல் தான் இருப்பேன். அந்த ஆம்புளியலும் இப்படி 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 ஒரு கொஞ்சத்துல விட்டுட்டு எழும்பலாம் தான். இப்ப சில பேர் தங்களுக்கு இடத்தை கொடுக்குறேன், நான் நீங்கள் நில்லுங்கோ, நான் அங்கால போறேன். ஏன்னா அப்படி இந்த ஆம்பளையல் பாவம் ஒரு 10 ஆம்பளையல் தான் 200 பெண்களுக்குள்ள பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா நிச்சயமாக அதுக்கேற்ற ஒழுங்குகள் நிச்சயமாக இவர்கள் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்க காசை வாங்கிட்டு ஒரு அர்ச்சனை தட்டு கொடுக்குறீங்க, சரி, அதுக்கு ஒழுங்கான ஒரு பழத்தை ஒழுங்கான ஒரு தேங்காயை வைக்கலாம், சரியா? அன்றைக்கு பார்க்குற ஒரு கோயிலில் அந்த தேங்காய் ஊரில் சொல்லுவார்கள், அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சு தேங்காய்ட்டு சொல்லுவார், ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறோம் நீங்கள். அது அப்படியே மேலேயே தெரியுது, அந்த தும்புலேயே தெரியுது, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அது பலதாப்பனோட தேங்காய்ட்டு சொல்லி, சரியா? அதை வச்சு 2 பழத்தையும் வச்சு 5 பவுண்டா எனக்கு தெரியலை பிரச்சனை உள்ள இவ்வளோ உண்டு. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டாமன்றதுக்காக உள்ள வச்சுட்டார்கள் இப்போ பிஸ்னஸ், சரியா? 20 யூரோக்கு மேலே. அப்போ இங்கே 5 பவுண்ட்ஸாக இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் குடுக்கைக்கு ஒழுங்கான ஒரு தேங்காய் வைக்கலாம் தானே? அதை ஒன்றுமே இருக்காது, ஒன்று அழுகலாக இருக்கும், அல்லது ஒன்றுமே இல்லாத ஒரு தேங்காய் இருக்கும். அப்போ அது வாங்குறவருக்கு எவ்வளோ அந்த மர நிலைமை இருக்கும், அந்த நேரம் மற்ற உண்மைதான். அதுவும் அந்த கோயில் தேங்காய் ஏன் செய்ய வேணும் இல்ல மன்னிக்கோடனாவுல கோயில இருந்து நாங்கள் ஏதாவது வேண்டும் போது ஒரு என்ன மனம் ஒரு மகிழ்வாக இருந்தா தான் எங்களுக்கும் ஒரு ஆறுதலாக வரலாம். தெய்வ தரிசனம் செய்து போட்டு வருகிறோம், மனம் ஆறுதலாக இருக்கிறேன். ஆனா இப்படியான வேலைகள் செய்யும் போது உண்மையாக போனதை விட வீட்டை கவலைப்படுவதுதான் நிச்சயமாக கூடவாக இருக்கும். இல்ல, அதைத்தான் நேற்று நாங்கள் உண்மையிலேயே நேற்று அரிசினியே செய்யல. நாங்கள் அரிசினைக்கு அவ்வளவு சனம், அவ்வளவு கட்டுப்பாடு, அவ்வளவு ஏன் அப்படி இறைவா இதுதான் எந்த நியதி என்று உண்டியல் பட்டிக்கே போட்டுட்டு வந்தால் ஓகே. இளையோர்களே சொல்லினோம், நம்ம அரிசினை வேண்டாமம்மா, நாங்க அமைதியான ஒரு நேரத்துல அரிசினை செய்வோம். இப்ப நீங்கள் காசு அவியலே சொல்லினோம். அப்ப நான் ஓகே சரி, அப்ப அவியலும் தாங்களும் தங்களோட காசை உண்டியலுக்கு போட்டு கும்பிட்டுட்டு வரீங்க, முடிஞ்சது. ஏன்னு கேட்டா எங்கட காசு அவைய தாங்களே ஒரு
என்ன தேன் ஒரு ஆள் தேனுண்டார், ஒரு ஆள் பாலுண்டார், இப்படி தாங்களே கொண்டு வந்து கொடுத்து முடிச்சுட்டினோம். அப்ப அரிச்சனை செய்யாண்டு நான் தட்டு வேண்டுவோம்னு வேண்டாமண்டிச்சினேன் 2 பேரும். அப்ப ஓகே. நான் அப்ப யோசிச்சேன், இது இன்றைக்கு தான் செய்யணுமென்று இல்லை, என்னுடைய நம்பிக்கைக்கு நம்ப ஏண்டால் இவ்வளவையும் பார்த்துட்டு வந்து யோசிச்சு பார்க்கிறோம். அப்ப அதுல விளங்குது எங்களுக்கு நம்பிக்கை, எங்கட மனமும் இறைவன்பால் நம்பிக்கையும் இருந்தால் போதும். கட்டாயம் இவ்வளவுதான் நாங்கள் தேங்காய் உடைச்சு தான் அது எங்கட மனதுக்கே எங்களை நீங்க அதுக்கிடையில வாணி இன்னொரு விடயம் நடந்தது. பாவம் தவமலக்காவுக்கு உடப்புறணும் தெரியா, இல்ல பிரச்சனை நின்று கொண்டு நின்றன். ஒரு மனுஷி வந்து உருக்கி அட்டிச்சுது எனக்கு பின்னுக்கு. சரியோ பின்னுக்கு சாவித்தி டீச்சர் எனக்கு அடுத்த சாவித்தி டீச்சர் இவ அங்கால ஒரு 3வது தள்ளுங்க அங்கால பிடிச்சது. அப்பா பழுவாரா. அப்ப உடனே சாவித்திரிச்சு விட என்ன பழக்கம் இப்படி அடிக்கிறதா ஒருக்கா தட்டி கொஞ்சம் விளத்தின் இல்லைங்கோ. கோயில்ல வந்து அன்பு தெரியாதவை, அவக்கு பிள்ளைகளும் இல்லாத ஒரு ஆள், சரியா என்ன விட வயதா கூடினவா, என்ன மாதிரி இருக்கும் பழுவில. அப்ப நான் கேட்டேன், ஏனக்கா நீங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னா நாங்க தள்ளி இருப்போமே. எனக்கு முன்னுக்கு இருக்கிறவர் மறைக்கிறா, அப்ப நான் எட்டித்தானே பாப்பேன். அப்ப எட்டி பார்த்தோம்னா அவாக்கு மறைச்சதாகும். சரி கொஞ்சம் நாங்க அப்படி ஒருக்கா பார்த்துன்னா மெரிஞ்சால மற்றவைக்கு சைட்டுக்கு தள்ளிடுவேன். அப்போ அப்படி எல்லாரும் இருந்தாலும் பார்க்கலாம் இல்ல வாணி வடிவ, எல்லாரும் நின்று கொண்டு இருந்தாலும் பார்க்கலாம். சாவித்திரி டீச்சர் நல்ல பதில் கொடுத்தா. அவ என்ன பழக்கம் கோயில்ல வந்து இப்படியா செய்வதுண்டு. அப்பா மெல்லமா தட்டுறதுக்கு அப்படி தட்டிச்சது மனுஷன். அவன் எனக்கும் தெரியாத ஆளு, எனக்கும் தெரியா புதிய ஆள் தான். அப்படி இருந்தது. கோவிலாதான் அது உண்மையா நிறைய எடுத்து பேசலாம் போலாடாக்கு. இப்ப எங்களுக்கே அந்த அது என்ன நகுல என்னதான் சொன்னாலும் அதிகமா அப்படியேதான் நடக்கிறது. ஏன்னா இவ்வளவு நாங்கள் இப்படியான நேரத்தை தவிர்க்கலாம். அல்ல இது அது சரி நவுல. ஆனா நடக்கிறது அப்படித்தான் நடக்கிறது உண்மையாகவே. அவர்கள்லாம் அதை சரியாக கொண்டுவரணும். கோயில் செய்கிறவர்கள் நிர்வாகங்கள் அதை அவர்கள் சரியாக கொண்டாலொழிய நாங்க பொதுமக்களாக கதைத்து நான் நினைக்கிறேன் சரியாக வந்தால் உண்மையா சிறப்பு. ஆனால் எல்லாம் திருந்த வேண்டும் என்று கூறி வாணி உங்கள் பணிக்கு நன்றி. நகுலா உங்களுக்கும் சிவதர்ஷி மிக அழகாக மற்றது ஜெயந்தங்கராஜாவினுடைய கவிதையை மிக அழகாக சிவதர்ஷினி அவர்களும் வாணியவர்களும். ஆனா நானும் உண்மையாக நோயையும் மரணத்தையும் தான் எழுதி. ஆனால் அது பின்பு பார்த்த போது சிவதர்ஷினி அவர்கள் எல்லா வரியையும் சொல்லி அதை விளக்குகிற போது நானும் அதை நினைத்தேன் மரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா உண்மையாக அவருடைய கவிதை படி சிந்திக்க வைத்தது மிக சிறப்பு. எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெயந்தங்கராஜாவினுடைய கவிதை எல்லோரையும் ஒருக்க இன்னும் நிறைய சிந்திக்க வைத்தது. அதற்கும் வாழ்த்து கூறி இன்று இளையவரை காணவில்லை ஏன் என்ற கேள்வியுடன் வாணி உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம் நவுல. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. தமிழக்கா நல்ல குரல் வளத்தோட வடிவா பேசிக்கல, என்னுடைய குரல் நினைச்சு பாக்குறேன். அதெல்லாம் நல்லா சுடுதண்ணி குடியுங்கோ, அது உடனே மாறிடும். நன்றி வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி. ஜெயமலர் வந்திருக்கிறார். வணக்கம் எல்லோருக்கும். நானும் முழு கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். முதலில் தட்டி கொடுத்த சிவதாசினி அவர்களுக்கும் நவலத்தன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைவருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். சிவதர்சினி அவர்கள் உடனே பிடிச்சிட்டார் மரணம் உண்டு. நானே எத்தனை நேரம் வாசிச்சு பார்த்துட்டு என்னால முடியாதுன்னு விட்டுட்டேன் எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவர் தான் கண்டுபிடிச்சிட்டார். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சிறப்பான வாழ்த்துக்கள். கவிஞர்களுக்கு உடனே தெரியும் தானே அவன் இது கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு. எல்லாத்துக்கும் பொருந்தோணும் மட்டும் பார்த்துட்டு போய் சில அதுக்கு பொருந்தாத மாதிரி இருந்தது. அப்ப எல்லா பக்கத்தாலையும் பார்த்துட்டு தான் இந்த பேச விட்டுட்டு இருந்தேன். அதான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல அழகா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன். இதேதான் இப்படித்தான் இருக்கிறேன். நான் இருட்டுக்க இருக்கிறேன். இல்ல நல்லா இருக்குது உங்களோட ஃபேஸ், உங்களோட பேக்ரவுண்ட், சட்டை எல்லாம் ஒரு வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சது. இதுல வீட்டுக்கு போற ஸ்வெட்டர்லாம் போட்டு இருக்கேன். ஆனா இப்ப தீராத நோய்களையும் தீர்க்கு மட்டும் சொல்றாரு தானே. அப்ப அதுக்கு மரணத்துக்கு என்ன சம்பந்தம்? தீராத நோயன்றைக்கு தீராத நோயாள இருக்கிற ஆள் வந்து மரணத்தை தான் நினைப்பாரு. இப்போ அது மரணம் வந்து அவருக்கு அந்த நோயெல்லாம் போயிடும், அவரே போயிடுவாரு தானே. தீராத நோயண்டா அது எப்படியும் சாகுறதா. தீராத நோயண்டா எப்படியும் சாகத்தான் வேணும்.
அப்ப அது மரணம் வந்தோடனே அது அவருக்கு சந்தோஷமா போகுது. அப்ப அந்த மாதிரி தீர்க்கம் ஒரு முடிவா வருகிறது இறக்கைக்கு அவர் அந்த நோயை தீர்க்கிற மாதிரி தான் அந்த மரணம் வந்து. வருகிறது இதவே சொல்லுவேன் வாணி. நாங்கள் நோய் வாய்ப்பட்ட ஐயோ எங்களை கொண்டு போட்டோம், எங்களுக்கு இறப்பு வந்தாலே காணும் என்று சில வயது போனவர்கள் சொல்லிக்க பாக்குறோம். அதே முடிஞ்சிடும். அப்ப அந்த இறப்பு மரணம் வரைக்கே இந்த நோய் முடிஞ்சிடும் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அவற்றை. ம், ம். இனி 54 சொற்களுக்குள்ளே எல்லாம் எழுத வேணும். 56 56 சொற்களுக்குள்ள. இல்ல 64 போட்டிருக்கலாம். 4 வரையா 4 பந்தி வரைக்குள்ள 64 தானே வருது. பந்திகள் கூட வரலாம், சொற்கள் தான் குறை. இப்ப 3 நாங்கள் இப்போ அப்படி 3 2 காணும் என்றாலும் நீளும், ஆனா வரிகள் சொற்கள் என்ன அது நீண்டு போகக்குள்ள முன்னாடி போர் அடிக்கும். என்ன ஒரு கவிதை சட்டு உண்மைதான். கவிதைகளை ரத்தின சுருக்கமா கொண்டு வர்றது நல்லது. ம். மற்றது அதுக்குள்ள அந்த கவிதை வீச்சு புத்தகத்துக்குள்ள அடங்கக்கூடியதா தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் அப்படி சொல்லி இருக்கிறேன். அந்த ஒரு பக்கத்துக்குள்ளே வரக்கூடிய மாதிரி வரக்கூடிய மாதிரியா, 2 பக்கம் இல்லாம. நல்லது, அருமையான கவிதை. ஜெயம் எப்போதும் வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லுவார். அந்த வகையில ஜெயத்துக்கு உண்மையிலேயே ஜெயம் தான் அவருடைய கவிதையே ஜெயம்தான். அவ்வளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்தது. வாழ்த்துக்கள். வேற என்ன வாணி, நாங்கள் விடைபெற போறோம். நகுலா சிவநாதன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜபாசிரியினுடைய கண்ணீரஞ்சலி கவிதை அதுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். மற்றும் என்னுடைய கவிதையை நீங்கள் எடுத்தாண்டிருந்தீர்கள், நன்றி. மற்றும் வாணிமோகனுடைய நீண்ட பணிக்கும் ஆமா, நீண்ட பணி. மிக்க நன்றி சிவதன். வணக்கம். வஜிதா வந்து இருக்கிறா. வஜிதா வணக்கம். விடுப்பு கடிதம் கொடுக்கல. விடுப்பு கடிதம் தர இல்ல. வணக்கம். இல்ல நிக்கிறாதானே வஜிதாரோட வணக்கம். வஜிதா மைக்க ஒன் பண்ணுங்கோ. மைக்கு மறைஞ்சு இருக்க தேவையில்லை வஜிதா. அப்ப என்ன பர்சனலா வாணியோட கதைக்க போறாங்க? அது சரி, நாங்க பர்சனலா கதைக்கிறோம் இல்ல இதுல. என்னத்துக்கு நானே மருத்துவ குறிப்பு கேட்டது ஜெயமலர்கிட்ட பர்சனலா நாங்க ஜூம்ல இல்ல இல்ல சரி. வஜிதா அவர் வேலையில நிக்கிறார். அப்ப வேலையில நிக்கிறார். மிக்க நன்றி வாணி. இதுவரை நேரமும் கவிதை நேரத்தில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு முற்பகுதி கவிதைகளை சிவதர்ஷினி அவர்கள் அழகாக தட்டி கொடுத்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லா கவிஞர்களையும் இன்னும் தொடர வேணும். கவிதை புத்தகம் ஒரு புது வீச்சோட வந்திருக்கிறது. ஆகவே பழைய கவிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக எழுதுங்கள் என்று உங்களை எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தன்னை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வருகின்றது இன்றைய நாள் பலரிடம் பெற்ற நேரலை நிகழ்வுகள் மீண்டும் 5 மணிக்கு நிகழ்வுடன்